வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு என்னதான் வெளியே கரடுமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து மருத்துவ நன்மைகளையுமே நமக்கு அளிக்கும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, புரதம், தாது பொருட்கள், இனிப்பு, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது. இந்த வளமான ஊட்டச்சத்து காரணமாக சீத்தாப்பழம் நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் என்னென்ன நோய்களை வராமல் நம்மளுடைய உடலை தடுக்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த இரண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த இரண்டு சத்துக்களுமே ஊக்குவிக்கும். இதனால ரத்த அழுத்தம் நமக்கு சீராகும். ஸோ பிபி கண்ட்ரோலாக இருக்கும். அதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, லோ பிபி அப்படின்ற அந்த லோ பிளட் ப்ரெஷர், குறை ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலுமே பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுக்கப்படும். மலச்சிக்கல் பிரச்சனை குணமும் படுத்தப்படும். இப்போ சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை நமக்கு குணப்படுத்தும். ஸோ அதனால செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கும் வயிற்று வலி, வயிற்று உபசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று வலி, வயிற்று போக்கு, இந்த மாதிரி செரிமானம் தொந்தரவான பிரச்சனைகள், அஜீரணம் பிரச்சனை, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது சீத்தாப்பழம் தான். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் இருக்குது. ஏன்னா இந்த விட்டமின் மட்டும்தான் நம்மளுடைய மனநிலை கோளாறுகளுக்கு உதவும். விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். ஸோ இது குறித்து ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறையுதோ அவங்களுக்கு மனச்சோர்வு இன்னும் டபுள் ஆயிடும், அதாவது இரட்டிப்பு ஆயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விட்டமின் B6 அந்த விட்டமினுடைய அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் குறைக்கப்படும். அந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் தான் இருக்குது. அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை, அந்த மன அழுத்தம் அதில் நீங்கள் விடுபடலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விரைவில் நம்ம அதிகரிச்சிக்கலாம். ஸோ உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறோமோ அதே போலவே ஆரோக்கியமான முறையில் உடலை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்டாக இருக்கும். இது அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கு, சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் கொண்டிருக்கு மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள் கொண்டிருக்கு. சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடை அதிகரித்துக் கொள்ளலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான கலோரிகள் மூலமாக உடல் எடை அதிகரித்து கொண்டு முறையான அளவில் பராமரித்தும் கொள்ளலாம். ஸோ மெயின்டைன் பண்ணிக்கலாம் உடல் எடையை. ஆஸ்துமா பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால சீத்தாப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சளி பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் பயப்பட வேணாம்.
அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு சளி பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் சீத்தாப்பழத்தை அளவோடு சாப்பிடும்போது உங்களுக்கு சளி ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிடும். சீத்தாப்பழத்தை குளிர்காலம் இருக்கும்போது, காய்ச்சல் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா குளிர்காலத்தால் வரக்கூடிய குளிர் காய்ச்சலை கூட சீத்தாப்பழம் வந்து சரி பண்ணிடும். ஆஸ்துமா கொண்டிருக்கிறவங்க, மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க, காச நோய் டிபின்னு சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழம் எப்போதுமே உதவி புரியும். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக குறிப்பாக சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்திற்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு பற்கள்லாம் நமக்கு வந்து பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலிமையடைய வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு கரு ஊறுதலை வந்து மேம்படுத்தும். பெண்களுக்கு குறிப்பாக அனைவருக்குமே சோர்வு உணர்வை வந்து குறைக்கும். எரிச்சலை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது சீத்தாப்பழம். எலும்புகளை நமக்கு சீத்தாப்பழம் வலுப்படுத்தும். அதனால் தசைகளையும் வலுப்படுத்தும், பற்களையும் பலப்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கு சீத்தாப்பழத்தை நம்ம இப்போ இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மூளை ஆரோக்கியத்தை சிறப்பாக சீத்தாப்பழம் மேம்படுத்தும். அதாவது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சீத்தாப்பழத்தை சுரக்கிறதால குறிப்பாக வந்து நமக்கு மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்காது. மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய செல்கள் வந்து வெகுவாக தூண்டிவிடப்படும் போது நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். நரம்புகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக செல்ல ஆரம்பிக்கும் போது எதையுமே நம்ம ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், எதையுமே கூர்மையாக அணுகக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபகம் மறதி நோய்கள் ஏற்படுவது குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். வயதானவர்களுக்கெல்லாம் ஓரளவு மறதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு எதையும் ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக அணுகுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வையை மேம்படுத்தும் சீத்தாப்பழம். அதாவது கண் பார்வை மங்கி போவது, கண்களில் வந்து முறையற்ற சிக்கல்கள் வந்து ஏற்படுவது, மாலை கண் நோய், கண் பார்வை விழிகளில் வந்து விழி சிதைவு ஏற்படுவது, கண் கருவிழி சிதைவு ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள், ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து நம்மளுடைய உணவுகளில் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவுக்கு நல்லதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் சீத்தாப்பழம் ஒரு பெரு விவாதத்தை வந்து ஏற்படுத்துது. நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற குறித்த ஒரு சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்குது. சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து நிறைந்திருக்கு அப்படின்றதால சீத்தாப்பழம் சாப்பிட்ட உடனே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிச்சிடும் அப்படின்றாங்க ஒரு சிலர் சீத்தாப்பழம் கிளைசெமிக் குறியீடு 54 தான் கொண்டு இருக்கு, இது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து லோ கிளைசெமிக் உணவுல 55 அளவு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 55க்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு தான் மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைப்பாங்க. ஏன்னா அந்த உணவு தான் அவங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது போல தான் சீத்தாப்பழமும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதால இதை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு சீத்தாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து நீரிழிவு பிரச்சனை இருந்தது, நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிகம் பிரியமும் கொண்டிருக்கீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ பிளட்டில் சுகருடைய அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா பழங்களில் வந்து தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதுல உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா பழங்கள் அப்படின்னாலே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். சீசன் பழங்கள் எல்லாமே அந்த சீசன் வரும்போது மட்டும் தான் ஞாபகம் வரும். சில பழங்களை எல்லா நாளங்கள் எல்லா டைம்லையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது போல தான் வந்து சீத்தாப்பழத்தினுடைய ருசியும் வந்து தனியான ஒரு ருசி. அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.